மறுஸ்தல். பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிற ரோட்ல புழுதியை கிளப்பிட்டு ரொம்ப வேகமா ஒரு வேன் போய்கிட்டு இருக்கு. அந்த வேனை ஓட்டிட்டு போறவர் திடீர்னு அந்த வேனோட பிரேக் அழுத்துறாரு. அந்த வேன் குப்பை கிடங்கோட கேட்டுக்கு முன்னாடி போய் நிக்குது. அந்த குப்பை கிடங்கோட கேட் மட்டும் 20 அடிக்கு மேல இருக்கும். அந்த வேனுக்கு மேல மனிதனோட மண்டை ஓடு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த வேன் உள்ள போகுது. அந்த வேன்குள்ள இருந்து 4 பேர் கீழே இறங்குறாங்க. திடீர்னு அவங்கள யாரோ தாக்கிடுறாங்க. அவங்க எல்லாரும் அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அப்போ ஒரு ஆள் கையில ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு அந்த 4 பிணங்களையும் ஒவ்வொன்றா இழுத்துக்கிட்டு பேஸ்மெண்ட்டை நோக்கி போறாரு. அப்ப அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து ரொம்ப பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேக்குது. இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல ரொம்ப கொடூரமான பாலைவனம் ஒன்று இருக்கு. டெரரிஸ்ட் கூட அந்த இடத்துக்கு போறதுக்கு பயப்படுவாங்க. சாகச பிரியர்களுக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்ச ஒரு இடம். இங்க பல பேர் வராங்க தான், ஆனா யாருமே திரும்பி போறதே இல்லை. யாராவது இந்த இடத்துக்கு வந்து உயிரோடு போனா மட்டும்தான் இந்த இடத்த பத்தி மக்கள் கிட்ட சொல்ல முடியும். ஆனா இது வரைக்கும் இங்க வந்த யாருமே உயிரோட திரும்பி போனதே கிடையாது. இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடம் கார் டீலர்ஷிப்க்கு பெயர் பெற்ற இடம். தேவைக்கேற்ற எல்லா மாடல்களும் தேவைக்கேற்ற மாதிரி எந்த காரை வேணாலும் இந்த இடத்துல மாடிஃபை பண்ண முடியும். கார் ரேஸ்ல ஈடுபடுற எல்லாருக்கும் இந்த இடம் ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க தேவைக்கேற்ற மாதிரி எல்லா கார் ஸ்பேர் பார்ட்ஸும் இங்க கிடைக்கும். பெரிய பெரிய சிட்டில இருந்து கூட கார் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு இங்க தான் வருவாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய கேரேஜ் ஒன்று இருக்கு. காரை விற்கிறது மட்டும்தான் இவங்களோட நோக்கம். இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் 4 பேர் இறந்து போனாங்க. இவங்க 4 பேரையும் தேடுறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முயற்சி பண்ணாங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ்காரங்க விசாரிச்சு கண்டுபிடிச்சதுல தெரிய வந்தது அவங்க 4 பேரும் கடைசியா அந்த பாலைவனத்துக்கு தான் போயிருக்காங்க. இந்த இடம் மனிதர்கள் போறதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி. போலீஸ் சொன்ன லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்ட அந்த 4 பேரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி அந்த 4 பேரோட ஃப்ரெண்ட்ஸும் போறாங்க. அவங்க 4 பேரும் அந்த இடத்துக்கு கார்ல போறாங்க. டீனா, மேகுல், சஞ்சய், விபோ இவங்க 4 பேரும் போலீஸ் சொன்ன அந்த லொகேஷனுக்கு போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அப்புறம் அவங்க ரொம்ப களைச்சு போய் டீ குடிக்கிறதுக்காகவும் சிகரெட் பிடிக்கிறதுக்காகவும் அங்க இருக்கிற ஒரு கடையில் நிறுத்துறாங்க. அப்போ 2 பேர் இவங்களை நோக்கி வராங்க. நண்பா, நீங்க கார் ஆர்வலரா? கார் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்களா? அந்தால் அப்படி சொல்லிட்டு அவர் டீனாவை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்கறாரு. அப்புறம் சொல்றாரு, என்ன இம்போர்ட்டடா? இதை ஓட்டுறதுக்கு செமையா இருக்குமே. இதெல்லாம் கேட்ட மேகுல் அவங்க என்ன அர்த்தத்துல சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதனால டீனாவை பின்னாடி போக்க சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்து இந்த மாதிரி சொல்றாரு, நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது. நான் நல்ல காரை தான் ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க? எங்களுக்கு காரு வேணாம், எதுவும் வேண்டாம். இப்படி கோவமா சொல்லிட்டு அவங்க 4 பேரும் கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அங்கிருந்து கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாங்க. அதுக்குள்ள யாரோ திடீர்னு அவங்க கார் மேல ஷூட் பண்றாங்க. அவங்க கார் மேல புல்லட் மலையா வந்து விழுது. அந்த துப்பாக்கி குண்டு பட்டத்துல அவங்களோட கார் பஞ்சர் ஆயிடுது. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவங்க 4 பேருக்கும் எதுவுமே புரியல. அப்ப திடீர்னு டீனா, மேகுல், சஞ்சித், விபோத் இவங்க 4 பேரையும் பார்த்த மாதிரி 2 பேர் கையில துப்பாக்கியோட நிக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு இவங்க கிட்ட காரை பத்தி விசாரிச்ச அதே ஆள் மாதிரி தான் தெரிஞ்சது. துப்பாக்கி ஏந்தின அந்த ஆளுங்களால டீனா, மேகுல், சஞ்சித், விபோர் 4 பேரும் துப்பாக்கி முனையில கடத்தப்பட்டாங்க. அவங்க 4 பேரும் காரை அங்கேயே விட்டுட்டு கடத்தல்காரங்களோட வேன்ல ஏறிக்கிட்டாங்க. அந்த வேன் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் 20 அடி உயரம் இருக்கிற ஒரு கேட் முன்னாடி வந்து நிக்குது. துப்பாக்கி வச்சிருந்த 2 பேர் காரை விட்டு கீழே இறங்குறாங்க. அந்த கேட் முன்னாடியே அந்த காரை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப டீனா சைட் மிரர்ல பாக்குறாங்க. அப்ப பெரிய மனுஷன் ஒருத்தர் கையில கோடாரி எடுத்துக்கிட்டு வேனை நோக்கி வராரு. டீனா மத்தவங்களையும் பார்க்க சொல்றாங்க. அவரை பார்த்து எல்லாரும் பயந்து போய் அதுல ஒருத்தர் சொல்றாரு, டீனா, நாம இனிமே உயிரோட இருக்க மாட்டோம். நம்மளை எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. இந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்னு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்றது? இதை கேட்டு டீனா சொல்றாங்க,
நமக்கு எதுவும் ஆகாது, நீ நம்பிக்கையா இரு, நான் இருக்கேன்ல. டீனா இப்படி சொல்லிட்டு அவங்க சீட்ல இருந்து டிரைவர் சீட்டுக்கு வந்து காரை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ ரொம்ப பயங்கரமான சத்தத்தோட அந்த கேட்டை உடைச்சிட்டு டீனா ஓட்டிட்டு இருக்கிற வேன் உள்ள போகுது. அங்க எல்லா பக்கமும் இருட்டாவே இருந்தது. எல்லாரும் வேனை விட்டு கீழே இறங்கி ஒரு மூலையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. நாலா பக்கமும் உடைஞ்சு போன வாகனங்கள் மட்டும்தான் இருக்கு. இப்ப அந்த 4 பேருக்கும் புரிய வருது, நாம ஏதோ ஒரு கேரேஜில் இருக்கோம் அப்படின்னு. அப்ப திடீர்னு அங்க 4 பேர் அந்த உடைஞ்ச கேட் வழியா உள்ள வராங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஈட்டி, அம்பு, கோடாரி, கை துப்பாக்கியோட 4 பேர் உள்ள நுழைறாங்க. சூரியன் மறைஞ்சு இருள் சூழ ஆரம்பிக்குது. நாலா பக்கமும் இருட்டா இருக்கிறதால அவங்க எல்லாரும் அங்கிருந்து ஓட முயற்சி பண்ணாங்க. அப்ப அந்த அரக்கர்கள் விபோரோட கால்ல அம்பு எய்யறாங்க. உடனே அவர் கீழே விழுந்துடுறாரு. இத பார்த்த மத்த 3 பேரும் விபோர் கிட்ட வந்து விபோரை கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் 4 பேரும் அந்த இடத்துல இருக்கிற ஒரு குகைக்குள்ள போறாங்க. அங்க போனதும் அவங்க எல்லாரும் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நரமாமிசம் சாப்பிடும் ஒரு சைத்தான் ரொம்ப கொடூரமா நின்னுகிட்டு இருக்கு. அந்த சைத்தானை சுத்தி மத்த பேய்களும் கேரேஜில் வேலை செய்யற ஆட்கள் கையில துப்பாக்கியோடையும் நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப பயங்கரமான குரல்ல சைத்தான் சொல்லுது, எனக்கு ரத்தம் வேணும், புது ரத்தம் வேணும். என் தாகத்தை தீர்க்கறதுக்கு பல ஆத்மாக்கள் எனக்கு வேணும். எனக்கு ரத்தம் வேணும், புது ரத்தம் வேணும். இத பார்த்த மேகுல் சொல்றாரு, இது நரமாமிச பிசாசுன்னு நினைக்கிறேன். நம்ம நண்பர்கள் இங்க வந்திருந்தா அவங்க இறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும். மேகுல் சொல்றத விபோர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தங்க விபோரோட தலையை வெட்டிடுறாங்க. அவங்க தலை 2ஆ பிளந்துருது. விபோரோட இந்த பயங்கரமான மரணத்தை பார்த்து எல்லாரும் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த மாதிரியான இடம்? இங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? யார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க யாருக்கும் எதுவும் தெரியல. விபோரோட பயங்கரமான மரணத்தை பார்த்து கலங்கி போன சஞ்சித் இப்படி சொல்றாரு, நாம உயிர் பிழைக்கணும் அப்படின்னா முதல்ல இங்க இருந்து ஓடி போகணும். சஞ்சித் இப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் அங்கிருந்து ஓட முயற்சி பண்றாங்க. ஆனா அப்ப திடீர்னு சஞ்சித்தும் மேகுலும் மாட்டிக்கிறாங்க. அவங்கள அந்த அரக்கர்கள் பிடிச்சிடுறாங்க. ஆனா டீனா மட்டும் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்புறம் அந்த பயங்கரமான அரக்கர்கள் சஞ்சித்தையும் மேகுலையும் பேஸ்மெண்ட்ல பூட்டி வச்சிடுறாங்க. அங்கிருந்த ஒரு மெக்கானிக் அவங்க கிட்ட வந்து இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருப்பா, இது கராஜ் ஒன்றும் இல்லை. இந்த இடம் ரத்த காட்டேரிக்கு சொந்தமானது. இளைஞர்கள்லாம் அதுக்கு அடிமையை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வரவங்களை கடத்தி அந்த ரத்த காட்டேரிக்கு இரையா கொடுக்குறாங்க. அந்த ரத்த காட்டேரி அவங்கள கொன்னதுக்கு பிறகு அவங்கள பார்டர்ல தூக்கி போய் போட்டுருவாங்க. அப்புறம் அவங்கள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நிறைய மக்கள் இங்க ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு தான் வருவாங்க. ரொம்ப கம்மியான விலையில ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குன்னு வந்து அவங்களோட உயிரையே விட்டுறாங்க. உங்களை மாதிரியான முட்டாள்கள் தான் இந்த இடத்துக்கு வராங்க. நீங்க எல்லாரும் இன்னைக்கு இறந்துருவீங்க. அந்த மெக்கானிக் அப்படி சொன்னதை கேட்டு 2 பேரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. நாங்க காரை மாடிஃபை பண்றதுக்கு இங்க வரல. எங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் காணாம போயிட்டாங்க. அவங்கள பார்க்க வந்தோம். அவங்களோட லாஸ்ட் லொகேஷன் இங்க தான் இருந்தது. அதனால தான் அவங்கள தேடி இங்க வந்திருக்கோம். அப்படியா? எப்போ காணாம போனாங்க? ஞாயிற்றுக்கிழமை சார். என்ன, ஞாயிற்றுக்கிழமை காணாம போயிட்டாங்களா? அப்படின்னா அவங்க கொல்லப்பட்டு அவங்க பருந்துக்கே இரையா இருப்பாங்க. அவங்களோட உடல் இந்நேரம் பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கும். அவங்களோட எலும்பு கூட என்ன செஞ்சிருக்காது. அந்த மெக்கானிக் இப்படி சொன்னதை கேட்டு 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் எதுவுமே பேசாம அப்புறம் அந்த மெக்கானிக் கிட்ட பேசலான்னு வரும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு பேய் வருது. அந்த பேய் வந்து மெக்கானிக்கோட தலையிலேயே அடிச்சிருது. அது அடிச்ச உடனே அந்த மெக்கானிக் அதே இடத்துல சுருண்டு விழுந்துடுறாரு. அப்புறம் அந்த பேய் சஞ்சயும் மேகுலையும் பிடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு போகுது. அந்த நரப்பிசாசு இருக்கிற இடத்துக்கு இவங்களை இழுத்துட்டு போகுது. அந்த நரப்பிசாசை பார்த்து சஞ்சயும் மேகுலும் பயத்துல நடுநடுங்கி போறாங்க. ஆனா அந்த நரப்பிசாசு எலும்பு மேல உட்காந்துக்கிட்டு ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்துட்டு இருக்கு. அது சில மண்டை ஓடுகளை கிரீடம் மாதிரி அதோட தலையில அணிஞ்சிருக்கு. அந்த நரப்பிசாசு பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதுக்கு 4 கைகள் இருந்தது. அப்ப அந்த நரப்பிசாசை பார்த்து அந்த அரக்கன் சொல்றான், தலைவரே, இதோ உங்களோட சாப்பாடு. அந்த அரக்கன் அப்படி சொன்னதை கேட்டு அந்த நரப்பிசாசு கண்களை திறக்க ஆரம்பிக்குது.
சஞ்சித்தும் மேகுலும் அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அந்த நரப்பிசாசுக்கு கண்கள் இருக்கிற இடத்துல கண்கள் இல்ல, அதுக்கு பதிலா கருப்பா 2 குழிகள் தான் இருக்கு. இந்த நரப்பிசாசோட பயங்கரமான உருவத்தை பார்த்து சஞ்சயும் மேகுலும் அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த நரப்பிசாசு அதோட கைகளை அப்படியே நீட்டாக்கி சஞ்சித்தை முதல்ல தூக்குது. அப்புறம் அவர் அப்படியே காத்துல மேல தூக்கி அதுக்கு பக்கத்துல அவரை கொண்டு போகுது. சஞ்சித்துக்கு தன்னோட சாவு உறுதியாயிடுச்சு. அவர் அந்த நரப்பிசாசியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த நரப்பிசாசு ஒரே ஒரு பிடியில அவரோட கழுத்தையே துண்டாக்கிருது. அப்புறம் சஞ்சித்தோட உடல்ல இருந்து அவர் ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அவரோட உடம்ப தூக்கி போட்டுருது. சஞ்சித் இப்படி கொடூரமா இறக்கிறத பார்த்து மேகுல் ரொம்ப பயந்து போயிட்டாரு. அவர் படபடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த நரப்பிசாசு அவரோட கழுத்தை பிடிச்சிருது. அப்புறம் மேகுல அதோட கையால தூக்கி அதுக்கு பக்கத்துல கொண்டு போகுது. மேகுல் உயிருக்காக கெஞ்சுறாரு. அப்ப அது சொல்லுது, உன்ன மாதிரியான முட்டாள நான் என்ன பண்றதுனே தெரியல. நீ உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ எனக்கு இனிமே அடிமையா இருந்து சேவை செய்யணும். சொல்லு, நீ அடிமையா இருப்பியா? இந்த நரப்பிசாசு அப்படி சொன்னதை கேட்ட உடனே மேகுல் சொல்றாரு, நான் இருப்பேன். இனிமே நான் உங்க அடிமை தலைவரே. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதுபடி நடந்துக்கிறேன் தலைவரே. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். நீங்க என்ன உயிரோடு விட்டா மட்டும் போதும். இதுக்கு அந்த நரப்பிசாசு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, ஏய் குழந்தையே, நீ அப்பாவி. உன்னால இங்க வாழ முடியாது. ஆனா உன்னை வேற மாதிரி வாழ வைப்பேன். என் மந்திரத்தால வாழ வைப்பேன். இவங்கெல்லாம் எப்படி என் மந்திரத்தால வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அப்படிதான் உன்னையும் வாழ வைக்க முடியும். அப்புறம் இவங்களோட உடம்புல ஓடிட்டு இருக்கிறது ரத்தம் இல்ல, அது வெறும் விஷம்தான். இவங்களை யாராலையுமே கொல்ல முடியாது. அப்படிதான் உன்னை மாற்ற முடியும். இவங்களாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களோ நீயும் அப்படிதான் வாழ போற. நீ என்னோட அடிமையாயிட்ட. இப்படி சொல்லிட்டு அந்த நரப்பிசாசு மேகுலை தூக்கி தூரமா வீசிருது. மேகுல் கீழே விழுந்து அவர் தலையில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் சஞ்சித் விழுந்து பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அதே வேன் வருது. மேகுல் நரப்பிசாசு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த வேனுக்கு கீழே இருந்து டீனா மேகுலை பார்த்துடுறாங்க. ஆனா டீனா ஒரு வார்த்தை கூட பேசல. சஞ்சித்தோட தலையில்லாத உடலையும் டீனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் டீனா மேகுலை பார்த்து எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்கை காமிக்கிறாங்க. அப்போ மேகுல் டீனாவை பார்த்த பிறகும் கூட ஒரு வார்த்தையும் பேசல. அந்த ரத்த பிசாசும் ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்துட்டு இருக்கு. அப்புறம் அது மேகுலை பார்த்து சொல்லுது, ஓடு, உன் விதி என்னன்னு நான் தான் முடிவு பண்ண போறேன். அந்த நரப்பிசாசு அப்படி சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லா கதவும் திறந்துருது. உடனே மேகுல் அந்த ராத்திரியில அந்த பாலைவனத்துல ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பாலைவனத்துல மணல் புயலும் கூட வந்துகிட்டு இருக்கு. ஆனா மேகுல் திரும்பி கூட பார்க்கல. அவர் ஓடிட்டே இருக்கும்போது மேகுலுக்கு பின்னாடி ரொம்ப பயங்கரமா அந்த ரத்த காட்டேரியோட கைகள் ஃபாலோ பண்ணிட்டு வருது. அவர் எங்க போனாலும் கைகள் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. டீனா வந்து தன்னை காப்பாத்துவாங்கன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா டீனா எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தாங்க. அவங்களோட ஒவ்வொரு மூச்சும் அமைதியா மெதுவா விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மெக்கானிக் அந்த வேனோட டோரை மூடிட்டு அந்த வேனை அங்கிருந்து எடுத்துட்டு போய் நம்ம நாட்டோட பார்டருக்கு கொண்டு போறாங்க. அந்த வேனுக்குள்ள நிறைய டெட் பாடிஸ் இருக்கு. அந்த வேனுக்கு கீழே தான் டீனா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வேன் எவ்வளோ ஆடியும் டீனா கைவிடவே இல்லை. அடுத்த நாள் காலையில டீனா கண் விழித்து பார்க்கறாங்க. அவங்க நம்ம நாட்டோட ஆர்மி கேம்ப்ல இருந்தாங்க. டீனாவை சுத்தி 4-5 ஆர்மி ஆபீசர்ஸ் இருந்தாங்க. அவங்க கேக்குறாங்க, என்னமாச்சு? நாங்க மட்டும் சரியான நேரத்துல வராம இருந்திருந்தா நீ நேரம் கழுகுக்கு இறையா இருப்ப. என்னமாச்சு, என்னாச்சுன்னு சொல்லுமா? மிலிட்டரி ஆபீசர்ஸ் இப்படி சொன்னதை கேட்டு டீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நிலைமையை நினைச்சு அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. அவர் யார்கிட்டையும் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி அந்த மிலிட்டரி கேம்போட கர்னல் அந்த இடத்துல வராங்க. அவங்கள பார்த்து டீனாவோட கண் வெளுத்து போகுது. அவங்க டீனாவை பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு? எல்லாம் சரியா தானே இருக்கு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? என்னவா இருந்தாலும் சொல்லுமா? கர்னல் இப்படி கேட்ட உடனே டீனா எதுவும் பேசாம அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் மறுபடியும் டீனாவை பார்த்து கேட்குறாரு, சொல்லுமா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நாங்க மிலிட்டரி ஆளுங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அந்த ஆர்மி ஆபீசர் அவ்வளோ கேட்டோம் டீனாவோட வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. டீனா வேன் கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ரத்த காட்டேரியை பார்த்திருக்காங்க. அந்த ரத்த காட்டேரி வேற யாரும் இல்ல,
அது இந்த கர்னல் தான். அந்த கர்னல் மறுபடியும் டீனா கிட்ட கேக்குறாரு. அப்ப டீனா கர்னல் கிட்ட சொல்றாங்க, ஒருவேளை நான் எல்லாமே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பண்ணி என்ன வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்க. இப்படி சொன்ன உடனே டீனாவை கூட்டிட்டு போய் அவங்களோட வீட்டுல விட போறாங்க. ஆனா மேகுலுக்கு என்னாச்சு? இதுக்கான பதில் யாருக்கும் எதுவும் தெரியாது. அவர் அந்த நரபிசாசோட அடிமை ஆயிட்டாரா, இல்ல அவர் நிலைமை தான் என்ன? இந்த பார்டர்ல நடக்கிறதுலாம் இன்னும் கூட நடந்துகிட்டு தான் இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரியான பாலைவனத்துல உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த கதையை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.